ரேஞ்சுக்கே போக மாட்டேங்கிறாங்க இந்த படத்துல நடந்து. அடுத்து பண்ணிடுவோம் பேச சைடு வா. 2 பேர்ல யார் அப்படிங்க பாருங்க சார். பூபேசே இது வரட்டும் மூவ் ஆகட்டும். சென்டர் வந்துடுறா. I'm this side. இரு. I'm this side. லெஃப்ட் சீட் தான பணம் கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கா. வெயிட் பண்ணுங்க. போதுமான்ற. ஓகே கஞ்சா கருப்பு இருக்காரு. ஆக்சுவலா இந்த படம் வந்து எனக்கு வந்து இவங்கெல்லாம் நிறைவா இருக்கிறதா சொல்ல, நான் இன்னும் கூடுதலா எனக்கும் அண்ணன் ராஜ்கபூருக்கும் இன்னொரு 2 சீன் இருக்கு. ரொம்ப முக்கியமான சீனு. நான் வந்து அந்த சீன்லாம் எடுக்கல. அப்ப என் மண்டைக்குள்ள என்ன ஓடுங்க, நான் எப்பவுமே ஒரு டைரக்டரா இருக்கிறதுனால என் பிரச்சனை அதுதான். நான் டைரக்டரா இருக்கிறதுனால அந்த எடுக்காத காட்சி, அந்த விட்டு போன காட்சி, இதெல்லாம் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் முழுமை அடைஞ்சிருக்குமேன்றது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கு. 2 கஞ்சா கருப்புக்கு ஒரு சீன் இருக்கு, அண்ணனுக்கு ஒரு சீன் இருக்கு, இந்த பொண்ணுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்கு. இதெல்லாம் சேர்த்திருந்தா இன்னும் சரியா வந்திருக்குமோன்னு சகோதர பொண்ணு சொன்னது போல அது ரொம்ப முக்கியமான ஒரு சீன். அந்த சீன் இப்ப படத்துல இல்லை. ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ணாச்சி நாமினேஷன் பண்ண போற இடத்துல வந்து நான் நாமினேஷன் பண்ணிட்டு வரும்போது அவர் கேட்பாரு, பொண்ணுன்னு கேட்பாரு, இதெல்லாம் ஒரு குழப்பாடா, கூடவே போனவனை வந்து ஏமாத்திட்டு போய் நீ நாமினேஷன் பண்ணிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொன்ன உடனே இது பேர் அரசியலா அப்படின்னு நான் பதில் சொல்லுவேன், அரசியல் அடித்தளமே கூட இருக்கவனை ஏமாத்துறது தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க நீங்க அப்படி. இன்னும் நீங்க காமராஜன் கக்கன் காலத்துல இருக்கீங்க போல இருக்கு, நடப்பு அரசியலுக்கு வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். சொன்ன உடனே அவரு அந்நியர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு என்னங்க நம்ம வீட்டுல ஒரு கவுன்சிலர் வந்தா என்னங்க அப்படின்னு. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடக்கும். சண்டை நடந்த உடனே என்கிட்ட கேட்பாங்க, ஏன் பாண்டியா அந்த மாதிரி நீலாம் ஜெயிச்சிட்டீங்கன்னா, கவுன்சிலரா ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த ரேஷன் கரெக்டா போட சொல்லுப்பா, ஒண்ணுமே போட மாட்டேன்றான், எப்ப போனாலும் இல்லைன்றானு. அண்ணே ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரேஷன் வீடு தேடி வரும், நீங்க நாடே நம்மளோட தான், பேசாம இருங்க அப்படின்ட்டு நீ நடந்து போகும்போது அந்த அண்ணி சொல்லுவாங்க, ஏங்க நடந்து போறதை பார்த்தா அப்படியே எம்ஜிஆர் கோட்டைக்கு போறது மாதிரியே இருக்குங்க அப்படிமா. நீ ஒருத்தி போது நீ இந்த மாதிரி 4 பேர் இருந்தா எவனை கேட்டாலும் நாளைக்கு அரசியலுக்கு வருவான்னு. இதெல்லாம் இப்ப இந்த காட்சி படத்துல இல்லை. அதனால உங்ககிட்ட நான் சொல்றேன், இது மாதிரியான நிறைய காட்சிகள் இன்னும் படத்துல விளம்பரம் முடியாம போயிருச்சு. அதெல்லாம் இருந்திருந்தா இன்னும் பொலிட்டிக்கல் சட்டையர் இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். மற்றபடி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுல இந்த 6 பேரு, கஞ்சா கருப்பு, இவரு, இன்னும் ஒரு 3 பேரு, இந்த மற்ற 6 பேர். ஆனா படத்துல இருக்கிற நகைச்சுவை விட காட்சி படமாக்கும் போது இருந்த நகைச்சுவை தான் ஜாஸ்தி. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு காருக்குள்ள வச்சு நல்லா எல்லாருமே நல்லா சாப்பிடுறாளுங்க சாப்பாடு. காருக்குள்ள வச்சுக்கிட்டு கிரீன் மேட்ல ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்க காலையில இருந்து காருக்குள்ள உட்காந்துருக்காங்க. சரி எடுத்தாச்சு. மதியம் லஞ்சு, மதியம் சாப்பிட்டு திருப்பி ஏசியை போட்டு காருக்குள்ள உட்கார வச்சா
ஒரு உதவி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்புறம் பெரிய படங்கள்ல வேலை செய்யற மாதிரி வாக்கி டாக்கியோடலாம் நின்றுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய்கிட்டு இருக்காங்க. மானிட்டர்கிட்ட இருந்து டைரக்டர் ரெடியா ரெடியா ரெடியான்னு கேட்குறாரு. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் ரெடி சார், எல்லாரும் ஆர்டிஸ்ட் ரெடியா இருக்காங்க சார், ரெடியா. நான் ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கேன் கார்ல, பின்னாடி 6 பேர். ரெடி ஆக்ஷன் அப்படின்னா யாருமே டைலாக் சொல்ல, ஏன்னா பூரா சாப்பிட்டு தூங்குறாங்க. நான் சொல்றேன் தூங்குறாங்க, பின்னாடி தூங்குறாங்க, என்ன கத்துறாங்க, என்னடா சாப்பிட்டு தூங்குறதா வந்தீங்கன்னு. இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நிறைய நடந்திருக்கு. அதைத்தான் சரவண சக்தி சொன்னாரு, சிரிச்சுக்கிட்டே இருந்தோன்னு. எனக்கு நடிகராக இருந்ததுனால எனக்கு ஒன்றும் பெரிய சுமை இல்லை. நான் டைரக்டராக இருந்தேன்னா டென்ஷனாக இருப்பேன். அது இந்த மாதிரியான படத்தில் நடிக்கும் பொழுது எனக்கு மைண்டில் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயாக போய் நின்றுட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு, இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா, இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா, இது மட்டும்தான் இந்த படத்தில் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கையோட. நன்றி. கொடி ஃபுல்லாகவே அதை ஏன் சென்சார் பண்ணலை? திரும்பி பாருங்க, ஃபுல்லாக காவி தான் இருக்கு, ஒயிட்லாம் கிடையாது. அது காவி ஒரு சொல்லுங்க, நான் சொல்றேன். அது இங்க ஃபைனல் அவுட்ல வந்திருக்கிறது காவி அப்பா இல்ல. இப்ப இல்ல 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 அப்படி கேட்க வரல. என்னன்னா 3 கலர் அதுல ஒரு கலர் இல்ல இல்ல சார். என்னன்னா காவி தான் பிரதானமா தெரியுது அதுல. சரி, அதை மட்டும் தூக்க விட மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்கதான் ஆளுங்க மெயினா இருக்காங்க. சோ அதனாலதான் உங்களை எல்லாத்துக்கும் ஈஸியா சரி காவி. ஏன்னா அவங்க திருவள்ளுவருக்கே காவி போட்டுருவாங்க, அவங்க அதுக்காக ஃப்ரீயா விட்டாங்களோ அந்த ஆங்கிள் நான் யோசிக்கிறேன். அது மூலம் காவி கிடையாது. கிரிக்கெட் அவர் சொல்ற மாதிரி கிரிக்கெட் ஜெர்சியாவே மாத்திட்டாங்க. மேல ஆரஞ்சு கரெக்டா இருக்கு. ஜாதி இல்லாம சூழ்நிலைகள் இருக்கு. அப்ப எந்த சாதனை நீங்க இவ்வளவு டீட்டெயிலா காமிச்சவங்க ஜாதியை பத்தி ஒரு பொலிட்டிக்கல் சர்வே கூட பண்ணல. இந்த ஜாதி இந்த மதம் அந்த மாதிரி கூட பொலிட்டிக்கல் பண்ணல. இந்த படத்துல அந்த மாதிரி இருக்குமா? இல்ல இல்ல அப்படிலாம் பண்ண முடியாது. ஜாதியை வச்செல்லாம் முதல்ல நம்ம ஜாதியை வச்சு அரசியல் செஞ்சிருக்கிறத தான் நம்ம மாமன்னன் பார்த்தோம். அதை பொலிட்டிக்கல் செட்டர் கிண்டல் அடிக்க முடியாது இல்லையா? நம்ம நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், புரிஞ்சுக்கிறதுக்காக. இது யாரையும் காயப்படுத்துறதுக்குள்ள. நீங்க கேட்டதை இப்போ ஒரு வசனம் இருக்கு. ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்காரு. ரொம்ப நான் ஒரு பொறுப்புல இருக்கேன், உயர் பொறுப்புல இருக்கேன். இவரை நான் கேவலப்படுத்தணும்னா எப்படி நான் கோட்டால வந்தியா அப்படின்னு கேட்டா நீங்க கேட்டது அதுதான். புரியுதா உங்களுக்கு? நீ என்ன கோட்டால வந்தவனா அப்படின்னு கேட்டா இல்ல நான் மேரிட்டுன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நீங்க கேட்கிற ஜாதிய அரசியல் இருக்கு. அப்படி நம்ம போய் அந்த மாதிரிலாம் அந்த படத்துல எதுவுமே இல்லை. அப்படி பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு பராசக்தி வந்தது போல உள்ள காலகட்டம் இப்போ இல்லை. அன்றைக்கு இருந்த விமர்சனங்கள் அதையெல்லாம் சென்சார் செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு பொதுவெளிக்கு வந்தது. இன்னைக்கு யாரையாவது ஒரு பெயர் எங்கேயோ ஒரு படத்துல வந்ததுன்னு நினைக்கிறேன். நான் எந்த படமும் எனக்கு நினைவில்லை. ராக்கெட் ராஜான்ற ஒரு பேரு ஒருத்தர் வச்சிருந்தாரு. உடனே ஒருத்தர் எங்க கட்சியோட தலைவரை சொல்றாங்க, சிறுத்தையா எங்க தலைவர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு தடை கேட்டாங்க. இப்படி எங்கேயோ ஒண்ணு வக்கீல் ஒரு இடத்துல நின்று ஒரு இடத்துல ஏதோ தவறு செய்யறாருன்னா உடனே வக்கீல்கள் சங்கம் அந்த படத்துக்கு தடை கேட்கிறாங்க. ரொம்ப மாறிடுச்சு. இப்ப முன்ன மாதிரி இல்லை. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஹிந்தியில இதெல்லாம் இல்லை. ஹிந்தியில இதெல்லாம் தாண்டி வேற படங்கள் வந்துகிட்டு இருக்கு. மலையாளத்துல வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி இதுல சிக்கி சின்னாபின்னமா போயிருக்குன்னு இப்ப வரைக்கும் யாருனாலும் விட கண்டுபிடிக்க முடியல. இதை தீர்ப்பதற்கான முயற்சியில தமிழ் சினிமாவை சார்ந்தவர்களும் இல்லைன்றதை மறக்க முடியாத உண்மை. அதான் சார். சார் இப்ப படம் பண்ணிருக்கீங்க, தொடர்ச்சியா உயிர் தமிழுக்கு மட்டுமே டோட்டலா அவ்வளவு 2 நாளைக்கு ஒரு வாட்டி பிரஸ் மீட் சீமனன் பாக்குறாரு. என்ன காரணம்? சரி, தியேட்டர் உங்களுக்கு கிடைக்கலையா? என்ன உயிர் தமிழுக்கு தமிழ்னாவே பிரச்சனை, அதுக்காக உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துனே இருக்காங்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அதுதான் சொன்னேன். நான் போன பிரஸ் மீட்ல நான் சொன்னேன், ஒரு தயாரிப்பாளர் பின்னாடி இருந்து நிறைய சங்கடங்களை கொடுத்துட்டாரு. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்க ஒரு பேரு. இப்ப சொல்றேன். வேணாமா, வேணாம் 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 வேணாம், கடந்து போயிடுவோம். நம்ம இன்னொரு பிரஸ் மீட்ல நம்ம டீட்டெயிலா நம்ம சொல்லலாம். சிறந்த தலைப்பு இந்த படத்துக்கு. நீங்க படம் பார்த்து முடிஞ்சோன்னா உங்களுக்கு தெரியும்.
இதுதான் சிறந்த தலைப்பா இருக்கும் இந்த படத்துக்கு. அது சில காரணங்கள் இருக்கு, தயாரிப்புல காரணங்கள் இருக்கு, நிறைய காரணங்கள். இது படம், அதை பத்தி நம்ம பேசுவோம். சார் இதுல உயிர் தமிழுக்கு ரூல வந்து ரப்பர் ஸ்டாம்ப் போட்டிருக்கீங்க, அது எதை குறிக்குது? அமீர் வந்து இதுல வந்து ஒரு அரசியல்வாதியா வராரு, அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய அரசியல்வாதியை சொல்லுதா, இல்ல யார் அந்த அரசியல்வாதி? தேர்தல் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட படங்கிறதுனால அந்த சீல் பிரதானமா அதுல வச்சிருக்கிறோம். இல்ல பெரும்பாலும் அரசியல் வந்து அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எதனா இதுல குறிக்கிறீங்க? அப்படிலாம் நம்ம ஹீரோ ரப்பர் ஸ்டாம்ப்லாம் கிடையாது, கலக்குவார் உள்ள. இல்ல அவரை சொல்லல சார், அந்த மாதிரி யாரையாவது குறிப்பிடுறீங்களா அதுலன்றது? இல்ல ஒரு தேர்தல் படம் அப்படிங்கிறதுனால அந்த ரப்பர் ஸ்டாம்ப் நம்ம ஒரு பிரதானமா இருக்கு. தேர்தல் ஒண்ணு படத்துல 2 தேர்தல்கள் இருக்கு படத்துல, பாருங்க. அதான் சார், இந்த பிரஸ் மீட்ல சொன்னீங்க என் வைஃப் வந்து அமீர் சார்கிட்ட வந்து பணம் கேட்க சொன்னாங்கன்னு. உங்க முன்னாடி தான் கேட்டேன். அதெல்லாம் உண்மை இல்லை, அது சும்மா நான் சொல்றேன். யதார்த்தத்தை என்னன்னா யோசிச்சு பேசல நான். யதார்த்தமா என் மனசுல என்ன பட்டுச்சோ நான் அதை அதுதான் டக்குன்னு போய் உங்களை சேர்ந்துருச்சு. அது அதனால அதை தவிர்த்துடலாம். நம்ம அதுக்குதான் இந்த பிரஸ் மீட். இது படம் கடந்த ஆண்டு பொங்கல் அப்போ ஒரு வாழ்த்து செய்தி வருது போஸ்டரோட, அதுல இது தமிழகம் இல்ல